ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு சபரிநாதனுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பயண வீடியோ போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் போட்டாங்க, ரெண்டாவது பற்றி நம்ம திவ்யாவுக்கு போட்டாங்க, மூணாவது பற்றி நம்ம சபரிநாதனுக்கு போட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி ஒரு பயண வீடியோ ரெடி பண்ண முடியுமான்ற அளவுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தாங்க. பரவாயில்ல, இவருக்கு இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படி ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் மத்தியில் அதாவது பிக் பாஸ் கேமில் வந்து போனாலும் அந்த பர்டிகுலர் பயண வீடியோ பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ பண்ணியிருக்கார் சபரி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த எடிட்டிங் வேலை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து பிக் பாஸ் வந்துட்டு சபரிநாதனுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பர்டிகுலரான ஒரு விஷயம் சபரிக்கு வந்துட்டு இந்த பிக் பாஸ் கேமில் வந்து ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்னா அது வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி கூட ஒரு சண்டை நடந்திருக்கும் அந்த தலை டாஸ்கில். அது வந்து வெளியில் வந்து பயங்கரமாக ட்ராலிங்காக போச்சு, நிறைய விஷயங்கள்லாம் போச்சு. இப்போ அவர் வெளியே போகும்போது பார்ப்பார். அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருப்பார், நீங்கள் எல்லாரோட குட் புக்ஸ்லையும் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, அந்த மாதிரி இருக்காதீங்க, அது நல்லா இல்லை, நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை இதுக்கு வந்து மேட்ச் பண்ணி அந்த வீடியோவுக்கு இந்த வாய்ஸை போட்டு விட்டாங்க. ஸோ நீங்கள் வெளியே போனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், அதை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து பேச ஆரம்பித்தாங்க. சபரிநாதன் இந்த பிக் பாஸ் வீட்டோட பஞ்சாயத்து தலைவர் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சாங்க. அதுக்கப்புறமா உழைப்பாளி சொன்னாங்க. உண்மையிலேயே அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ஒரு சமையல் கட்டை இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து மனசார வந்து பரிமாறி இருக்குது. அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு குட் புக்ஸில் இருக்குன்னு நிறைய ட்ரை பண்ணிங்க. அது நடக்கலைன்னு ஒரு சில பேர் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களை புரிஞ்சுக்கவும் இல்லை, அதனால் நீங்கள் உடஞ்சிங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உங்களோட இயல்பான கோபத்தை நீங்கள் அடக்கி வச்சுருந்தீங்க, ஆனால் அது கடைசியாக வந்துட்டு எங்கே வெடிக்கணுமோ அங்கே வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய டிடிஎஃப் வந்து உங்களோட சக போட்டியாளருக்காக நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக வந்துட்டு இவர் வந்து கொஞ்சம் உணர்ச்சப்படுவாப்புல அந்த விஷயங்கள் நடந்துச்சு. பிக் பாஸ் என்னை கொஞ்சம் போடான்னு சொல்லுங்க, உள்ளே போடா அப்படின்ட்டு. பிக் பாஸ் போடாவா? ஆமாம், அவர் கேட்டார் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை போடான்னு சொன்னது பிக் பாஸ் வந்து இவரை மட்டும்தான். அது பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு தவி குதிச்சுட்டு போனார். இதை நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஏன்னா இவர் ரொம்ப எமோஷனலாக பண்ணுற விஷயங்களை வெளியே வந்து பயங்கரமாக ட்ரால் வேறு பண்ணுறாங்க. ஏன்னா கனி அவர்கள் வெளியேறும்போது இவர் வந்து ஒரு எமோஷனலாக அழுதுருப்பார். நான் கூட அதை வந்து பெருசாக யோசிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் ஓட்டி விட்டாங்க. கனி அவர்களே அதை உள்ளே போய் சொல்லும்போது அவர் ஷாக் ஆகிடு, என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. இது வேறு பண்ணி வச்சிருக்காரு, இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க. ஆனால் ரொம்ப எமோஷனலாக தான் இருந்தார். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.